الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், நாம எல்லாருமே இஸ்லாமிய வாழ்வியல் கல்வி என்ற ஒரு பாடத்தை தொடர்படியாக படித்துக் கொண்டே வர்றோம். மாஷா அல்லாஹ், ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி, ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது, இந்த சமாஜி தரக்கி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, அது ஃபேமிலியுடைய டெவலப்மெண்ட்ல தான் இருக்கு. குடும்பத்தினுடைய வளர்ச்சியில தான் சமுதாயத்தினுடைய வளர்ச்சி இருக்கு. எப்போது நம்முடைய குடும்பம் சிறந்த குடும்பமாக, அல்லாஹ் ரசூலுக்கு பயந்த குடும்பமாக, நம்முடைய வருங்கால சந்ததிகளை அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக எப்ப ஒரு குடும்பம் உருவாக்க முயற்சிக்கிறார்களோ, அந்த சமுதாயம் வளர்ச்சி பெற்ற, டெவலப்பான, இம்ப்ரூவ்மெண்டான ஒரு சமூகமாக மாறும். சோ குடும்பங்களின் மீது நம்ம எல்லாருமே கவனம் செலுத்தணும். அவங்களுடைய குடும்பத்தின் மீது கவனம் செலுத்தணும். ஆரம்பத்திலிருந்தே அந்த அல்லாஹ்வுடைய இணைப்பை நம்ம ஏற்படுத்தணும். அப்படி ஒரு குடும்ப வளர்ச்சியில மிக முக்கியமான ஒரு பகுதி தான் குழந்தைகளுடைய உருவாக்கம், குழந்தை வளர்ப்பு. நம்முடைய குழந்தைகளை நாம எப்படி வளர்க்கிறோம், குழந்தைகளை நம்ம எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது பெண்களும் சரி, ஆண்களும் சரி. இந்த வகுப்பு ஒவ்வொரு மஸ்ஜிதுகளுடைய பெண்களுக்கு பாடமாக எடுக்கப்படணும். ஒவ்வொரு நிஸ்வான்கள்லையும் இந்த பாடங்கள் எடுக்கப்படணும். நான் திரும்ப சொல்றேன், இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு சமநிலை மார்க்கம், ஒரு பேலன்ஸ்டு ஒரு மார்க்கம். பேலன்ஸ்டுக்கு என்ன உருதுல? மசாவி. மசாவி நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பது மசாவி சிஸ்டம். இது ஒரு நடுநிலையான சிஸ்டம். இஸ்லாம்ங்கிறது எதையுமே உயர்த்தி எதையும் வேணான்னு சொல்லாது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். தீன் வேணும், அதுக்கு துன்யாவும் வேணும். துன்யா இல்லாம நீங்க அல்லாஹ்வை அடைய முடியாது. துன்யா இல்லாம அல்லாஹ்வை அடையவே முடியாது. அல்லாஹ் நமக்கு கிடைக்க மாட்டான், சொர்க்கம் கிடைக்காது. எப்ப நமக்கு துன்யா கிடைக்குமோ அப்பதான் சுவர்க்கம் கிடைக்கும். ஆனா துன்யால எப்படி வாழணும்ங்கறத அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். மசாவி சிஸ்டம், நடுநிலையான வளர்ச்சி தான் இஸ்லாமிய மார்க்கம். அப்ப நம்முடைய வருங்கால சந்ததிகளை உருவாக்கும் போது நடுநிலையான சிந்தனைகள் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும். முக்கியமான ஒரு பகுதி இது. சில குடும்பங்கள்ல உச்சகட்டமாக பொருளாதார சிந்தனை. அத்தா பிசினஸ் பண்றாரு, மகன் பிசினஸ் பண்ணணும், நீ பிசினஸ் பண்ணணும், பிசினஸ் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவருக்கு என்ன செஞ்சிடறது? தீனை பத்தியோ, சமூகத்தை பத்தியோ, கல்வியை பத்தியோ எல்லாம் நாலேஜ் இருக்காது. ஒன்லி அவருக்கு பிசினஸ் தான், நல்லா சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், என் பிசினஸ் எனக்கு அப்புறம் பிசினஸ் நீ பாதுகாக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டுமே கொடுக்கப்படும். சில குடும்பங்கள்ல பார்த்தா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், நீ லைஃப்ல நல்லா படிக்கணும், வாழ்க்கையில படிச்சாதான் முன்னேற முடியும், நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்து அடிப்படை குர்ஆனை கூட கொடுக்கறது இல்ல. மஸ்ஜிதுகள் தொடர்பு இல்ல. அந்த குழந்தை நல்லா படிச்சு வந்துருவான், ஆனா அத்தா அம்மா பார்க்க மாட்டான், பின்னாடி எங்கேயாவது போய் ஆசிரமத்துல விட்டுருவான். இன்னொரு குடும்பங்கள்ல தீன், குர்ஆன், பள்ளியினுடைய தொடர்பு இருக்கணும் அப்படிங்கறதுனால வெறுமனே 6வது 7வது 8வது 10வது படிக்க வச்சு நிப்பாட்டிட்டு அவரை முழுக்க முழுக்க தீனோட இருக்கணும்னு நினைச்சிடறோம். கடைசியில் அவர் பிற்காலத்துல கஷ்டப்படக்கூடியவராக மாறுறார். சமூகத்தை எடுத்து கொண்டு போக முடியல, சமூகத்தை வலிமையாக மாற்ற முடியல. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் என்பது சமநிலை கோட்பாடு. அல்லாம இது நான் சொல்லல, இது அல்லாமா அலிமியான் சாப் சொல்றாங்க.
எல்லா நிலையிலையுமே வருங்கால சந்ததிகளுக்கு அடிப்படையில திரும்ப நான் சொல்றேன், ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் தண்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மரத்தினுடைய ஜடு இருக்குல்ல, அது ரொம்ப ஆழமா மண்ணுக்குள்ள போனாதான் அந்த மரம் ஸ்ட்ரென்தனா இருக்கும். இப்போ ஒரு மரம் இருக்குதுன்னா அந்த மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த மரத்தினுடைய தண்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா வேறு ஸ்ட்ராங்கா இருக்கணும். தண்டுன்னா அதனுடைய ஸ்டெம், நடுப்பகுதி. ஒரு மரத்தினுடைய கிளைகள் நல்லா இருக்கணும், நல்ல படர்ந்த கிளையாக வரணும் அப்படின்னா அதுக்கு வேறு ஸ்ட்ராங்கா இருக்கணும், வேறு மண்ணுக்குள்ள நல்லா போயிருக்கணும். அந்த மரத்திலிருந்து கனிகள், பழங்கள், நல்ல இனிப்பான ஃப்ரூட்ஸ் வரணும் அப்படின்னா வேறு ரொம்ப ஆழமா உள்ள போயிருக்கணும். ஆனா வேறு கண்ணுக்கு தெரியுமானா கண்ணுக்கு தெரியாது. தண்டு தெரியும், அதனுடைய பிரான்சஸ், கிளைகள் தெரியும், அதனுடைய பூல், அதனுடைய பழங்கள் தெரியும். ஆனா என்ன தெரியாது? ஜடு தெரியாது. ஆனா ஜடும் வேணும். ஒரு மரம்னா அதுக்கு ஜடுவும் தேவை, அந்த வேரும் தேவை, அந்த தண்டும் தேவை, கிளைகளும் தேவை, பழங்களும் தேவை. அதான் முழுமையான மரம்னு சொல்லப்படும். இஸ்லாமிய மார்க்கம் அதுதான். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எழுச்சிக்கான அடிப்படை என்னன்னா நடுநிலையான வளர்ச்சி. ஈமானியாத், இபாதாத், முஅமலாத், முஅஷராத், அஹ்லாக் எல்லாம் சேர்ந்ததுக்கு பேரு தான் மார்க்கம். எல்லாம் சேர்ந்ததுக்கு பேரு தான் ஈமான். அப்ப நாம நம்முடைய குழந்தைகளை உருவாக்கும் போது நடுநிலையான தன்மைகள்ல உருவாக்க முயற்சிக்கணும் ஆரம்பத்திலிருந்தே. அப்ப குழந்தைகள் வளர்க்கும் போது நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறதா இன்னைக்கு மிக முக்கியமான பாடம். ஒரு பெண்மணி கன்சீவ் ஆனாங்க. கன்சீவ் ஆனது, ஹம்லா ஆயிட்டாங்க. ஹம்லானதுல இருந்து அவங்க தன் குழந்தை வருங்காலத்துல என்னவாக இருக்கணும், இந்த குழந்தை எப்படி ஒரு மிகப்பெரிய ஆலிமா, ஹாஃபிஸா, முஃப்தியா, டாக்டரா, இன்ஜினியரா, கலெக்டரா எப்படி உருவாகணும் அப்படிங்கறது ஒரு தாய் கனவு காணணும். ஒரு தாய் அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் என் கருவை, என் குழந்தைய, இந்த சமுதாயத்தை கவனிக்கக்கூடிய, இந்த ஈமானை, ஷரியத்தை நிலைநாட்டக்கூடிய, நபியினுடைய வாழ்க்கையை உலகம் முழுக்க எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அறிவாளியாக, சிந்தனைவாதியாக, மிகப்பெரிய பொறுப்புதாரியாக எனக்கு உருவாக்கி கொடு அப்படின்னு ஒரு தாய் அல்லாஹ்ட்ட கேட்கணும். இங்க எல்லாத்துக்கும் நம்ம ஆசை இருக்கும், ஆனா அல்லாஹ்ட்ட கேட்கிறதே இல்லை. கவனம் நம்மள்ட்ட ரொம்ப குறைவு. கஃப்லத் இந்த சமுதாயத்தினுடைய பெரிய பலகீனமே. தொய்வுக்கான, நம்ம தோத்து போகல, பலகீனம் அடைஞ்சிருக்கிறோம். நம்ம தொய்வுக்கான காரணமே கவனக்குறைவு. திடீர்னு கவலை வரும், திடீர்னு காணா போயிடும். திடீர்னு யோசிப்போம், திடீர்னு அதை பத்தி கண்டுகொள்ளவே மாட்டோம். அது எல்லா இடத்துலயுமே, எல்லா நிலையிலும். இந்த மாசம் எல்லாம் தொழுகைக்கு வருவோம், அப்படியே திக்ர் செய்வோம், குர்ஆன் ஓதுவோம். அடுத்த மாசம் குர்ஆன் எடுக்கிறதே இல்லை. தொழுகையில ரொம்ப அசட்டையாக ஆயிடுறது. எல்லா நிலையிலும் பலகீனம் அடைகிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை முறைங்கிறது தொடர் நிலையில இருக்கணும். தொடர் முயற்சி, தொடர் நிலை இருக்கணும். தொடர்படியாக அல்லாஹ்வுடைய தொடர்பு இருந்தாதான் அல்லாஹ் உதவி செய்வான். திடீர்னு அதனாலதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் திடீர்னு 200 ரக்காத் தொழுகிறான். இன்னைக்கு நைட்டு 200 ரக்காத் விடாம நின்று தொழுதுறது. இந்த மாசம் முழுக்க 3 குர்ஆன் ஓதிடுறான். ஆனா தொடர்படியா அவன் செய்யறது இல்ல. ஒரு மனிதன் டெய்லி 2 ரக்காத் தொழுகிறான். நஃபிலான வணக்கம் டெய்லி 2 ரக்காத். டெய்லி ஒரு பக்கம் தான் ஓதுவார், டெய்லி ஒரு பக்கம். இதுல யார் சிறந்தவர்னா, யார் கன்சிஸ்டன்சியா, முசல்சல் தொடர்படியாக யார் அமல் செய்கிறார்களோ அவர்கள் தான் சார சிறந்தவர்கள், மிகச்சிறந்தவர்கள். அல்லாஹ் அவர்களை விரும்புகிறார். கன்சிஸ்டன்சி ப்ராசஸ், முசல்சல் ஒர்க். திரும்ப 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 அல்லாஹ்ட்ட கேட்கணும், திரும்ப முயற்சி செய்யணும். அப்ப ஒரு கன்சீவான பிறகு ஒரு தாயினுடைய முதல் விஷயமே அல்லாஹ்ட்ட கேட்கறது தான். யா அல்லாஹ், இந்த குழந்தை, அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, எந்த குழந்தையாக இருந்தாலும் சாலிஹான குழந்தையாக, ஆரோக்கியமான குழந்தையாக, உனக்கு பயந்த குழந்தையாக, உன் ஷரியத்தை, உன் மார்க்கத்தை, உன் குர்ஆனை, உன் நபியினுடைய முஹப்பத்தை உலகம் முழுக்க எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமுதாயமாக என் வீடுகளில் இருந்து மிகப்பெரிய சமுதாயத்தை உருவாக்கி கொடு அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஒவ்வொரு தாயும் கேட்கணும், ஒவ்வொரு தந்தையும் கேட்கணும். அந்த உணர்வுகள் நமக்கு இருக்குதா? அந்த உணர்வுகள் நம்மள்ட்ட இல்ல. கவலை இருக்குது, வருத்தம் இருக்குது, ஆனா திரும்பி திரும்பி காணா போயிடும். பேசும்போது கவலை வரும், பேசி முடிச்ச உடனே கவலை போயிடும். யார் எத்தனை பேர் வீட்டுல போய் ஒன்னா தொழுதீங்களா? ஆஜியார் வீட்டுல வா, மாஷா அல்லாஹ், தொழுதீங்களா? எல்லாரும் தொழுகல, யாருமே தொழுகல போலயே. மாஷா அல்லாஹ், ஹாஜியா தொழுதுருக்கா. அப்ப இங்க என்ன பேசுறோமோ
அதை வாழ்க்கையில கொஞ்சம் அமல்படுத்த முயற்சி செய்யணும். கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி செய்யணும். சாலிக் பாய் வல்ல கணவர் தொழுக வச்சு மனைவி பின்னாடி நின்று தொழுக சொன்னேன் 2 ரக்காயத்து. கணவர் இமாமத் பண்ணி மனைவி என்ன செய்யணும், பின்னாடி குழந்தைகளோட நின்று தொழுது பார்க்கணும். அதுல மிகப்பெரிய பரக்கத்து இருக்கு. எல்லாரும் சேர்ந்து அல்லாட்ட கையேந்தும் போது அல்லாஹ் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறான். அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அல்லாஹ் சந்தோஷப்பட்டா என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக, யாருடைய பொறாமைகள் இல்லாம, எந்த விதமான பாதிப்புகள் இல்லாம நம்முடைய குழந்தைகள் சிறந்த ஆளுமைகளாக மாறுவாங்க. அதனால தயவு செய்து சும்மா கேட்கிறோம், இது நான் திரும்ப சொல்றேன், இது ஒரு பயான் கிடையாது, இது ஒரு வகுப்பு. ஓகே, எதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ, எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ அதை வாழ்க்கையில கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. நானும் முயற்சி செய்யறேன், நீங்களும் முயற்சி செய்யுங்க. செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். இப்ப ஒரு பெண்மணி கன்சீவ் ஆயிட்டா, ஹம்ல ஆயிட்டாங்க. இப்ப அவங்க எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, ஆரம்பத்திலிருந்து அந்த மனநிலையை நம்முடைய சமுதாயத்துல உருவாக்கணும். நம்முடைய பெண்களுக்கு ஆரம்பத்திலிருந்து அந்த மனநிலையை உருவாக்கணும். இது எல்லாமே மைண்ட் செட் தான். இங்க பிரச்சனை என்னன்னா, இங்க வெற்றியின் ரகசியமே நியத்து தான். அதனாலதான் ஷாஃபியாக்கள்ல நியத்து ஃபரல். நியத்து அவங்கள்ட்ட ஃபரல், விஷன், இன்டென்ஷன். நம்முடைய இன்டென்ஷன் எப்படி இருக்கோ நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கும். இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. அந்த நியத்தை எப்படி வைக்கிறோம்? அப்ப ஒரு ஹம்லான பிறகு ஒரு மனைவி, ஒரு பெண் எப்படி இருக்கணும்? 4 விஷயங்களை செய்யணும், 4 விஷயங்களை அவங்க செய்யக்கூடாது. ஆரம்பத்திலிருந்தே அந்த பயிற்சியை கொண்டு வரணும். இங்கே நான் அடிக்கடி இங்க மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், ஜப்பானுடைய சைனாவுடைய வளர்ச்சி இன்னைக்கு உலகத்துல உச்சகட்டமான வளர்ச்சி. அவங்க எல்லா நிலையிலையுமே, அவங்களுடைய பொருளாதாரம், கல்வி, சமூக நிலை எல்லாத்துலயுமே. காரணம் என்னன்னா, அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து ஆய்வு செஞ்சா அவங்கள்ட்ட தீன் மட்டும்தான் இல்ல, நபி சொன்ன எல்லா வாழ்க்கை முறையும் பின்பற்றாங்க. அவங்க தீன் அவங்கள்ட்ட இல்ல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளல, ஈமான் கிடையாது. ஆனா ஈமானை தவிர அவங்கள்ட்ட நபியினுடைய வாழ்க்கை, அதிகாலை எழுந்திருக்கிறது, உணவுகளை சாப்பிடுறது, உணவுகளை சாப்பிடும் போது 2 பகுதிக்கு சாப்பிட்டு ஒரு பகுதியா காலியாக வைக்கிறது, இரவு நேரத்துல சீக்கிரம் தூங்குறது, காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கிறது, சத்தான உணவுகள் சாப்பிடுறது, இது எல்லாமே அவங்க பின்பற்றாங்க. மக்கள்கிட்ட சிரிச்சு பேசுறது, உறவுகளை பேணிச்சு வாழ்றது, மூத்தவர்கள் மீது மரியாதை செலுத்துறது, இது எல்லாம் மார்க்கம். இது எல்லாம் மார்க்கம். ஆனா இதை நாங்க பின்பற்றோமா? பின்பற்றோம். அங்க அந்த குழந்தைகள் ஏன் அறிவாளிகளாக இருக்கிறாங்கன்னா இதுதான் அவங்க பின்பற்றாங்க. இஸ்ரவேல் குழந்தைகள், யகூதி குழந்தைகள் ஏன் அறிவாளிகளா இருக்கிறாங்க? இன்னைக்கு 1901 நோபல் பரிசு கொடுக்குறாங்க. நோபல் பரிசு, இந்த நோபல் பரிசை 100க்கும் மேற்பட்ட வருஷம் வாங்கக்கூடியவங்க யாருன்னா அவங்கதான். எப்படி அவங்க உருவாக்குறாங்கன்னா, அவங்க ஆரம்பத்திலிருந்தே தன் குழந்தையை இப்படித்தான் உருவாகணும்னு ஒரு தாயை திட்டமிட்டு உருவாக்குறாங்க. அதே மாதிரிதான் சைனாவுடைய முறையும் அப்படித்தான். ஜப்பானுடைய வளர்ந்த நாடுகள் எல்லாம் அவங்களுடைய குழந்தைகள் வளர்ப்பின் மீது ரொம்ப கவனம் செலுத்துது. ஒரு 10 வருஷம் ஒவ்வொரு இஸ்லாமிய ஊரும் தன் குழந்தைகளை இப்படித்தான் நாங்க வளர்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான பயிற்சி அடைந்து, அந்த பயிற்சியை தன் வீடுகள்ல மட்டும் இன்ஷா அல்லாஹ் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா 100 வருஷம் தேவையில்லை, 10 வருஷத்துல ஒரு பெரிய சேஞ்சஸ் நம்ம ஊர் நம்ம பார்க்க முடியும். வெறும் 10 இயர்ஸ்ல ஒரு பெரும் மாற்றத்தை பார்க்க முடியும். ஆனா அதை நம்ம திரும்ப செய்யணும், கன்சிஸ்டன்சியா, தொடர்படியாக செய்ய முயற்சிக்கணும். இன்னும் ஒரு பெண்மணி கன்சீவ் ஆன பிறகு நல்ல உணவுகளை சாப்பிடணும். முதல் விஷயம் அதான். முதல்ல ஆரம்பத்துல நியத்து, அல்லாஹோட நியத்து வச்சுக்கணும். இந்த குழந்தை என்ன மாதிரி வரணும், எப்படி உருவாகணும் அப்படிங்கறத அந்த குழந்தை நியத்து வச்சுக்கணும். நியத்து வைக்கணும். எங்க அம்மா இந்த அடிக்கடி சொல்லுவாங்க, நீ நான் 9 வருஷம் கழிச்சு தான் பிறந்தேன். 2 பேருக்கும் எங்க அப்பா அம்மாவுக்கு மேரேஜ் ஆகி 9 வருஷம் கழிச்சு தான் நான் பிறந்ததா சொல்லுவாங்க. நான் பிறக்கும் போதுக்கு முன்னாடியே எங்க அம்மா நியத்து வச்சிருக்கிறாங்க. நான் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையா சொல்றேன். இது மஸ்ஜிதுல பேசுறோமே, பிறக்கிறதுக்கு முன்பதாக நியத்து வச்சிருக்காங்க, ஐயா எனக்கு ஒரு குழந்தைய கூட அதை நான் உன் வழியில விடணும். எனக்கு ஒரே ஒரு குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, அந்த குழந்தைய நான் உன் வழியில விடணும். இதுதான் எங்க அம்மாவுடைய துவா. அப்பையில இருந்து, கல்யாணம் ஆனதுல இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் துவா. இப்பவும் அதான் சொல்லுவாங்க, என் குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியத்தை கூட அல்லாஹ் உன் வழியில பயன்படுத்திக்க. எப்ப ஒரு தாய் எதை துவா செய்யறாங்களோ அதை அல்லாஹ் கபூல் செய்யறான். அதை கபூல் செய்யறான். அதை நம்ம கரெக்டா துவா செய்யணும். அல்லாஹ்ட்ட கேட்டா நிச்சயமா கொடுப்பான். நான் வாழ்க்கையில உணர்ந்து சொல்றேன், எதை கேட்டாலும் அல்லாஹ் இல்லைன்னு சொல்றதே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துருவான். என்ன சில நேரங்கள் நம்ம ஒண்ணு கேட்போம், அவன் வேற ஒண்ணு பெஸ்டா கொடுப்பான்.
ஏன் அது நமக்கு தகுதி இல்லாத ஒன்றா இருக்கும். நம்ம ஒண்ணு ஒரு ஆசையில கேட்போம், யாரெல்லாம் எனக்கு ஒரு காரை கொடுன்னு கேட்போம், அல்லாஹ் டூ வீலர் கொடுத்திருப்பான். ஏன்? காரின் மூலமாக பெரும் ஆபத்துகள் ஏற்பட்டிருக்கலாம், அதனால அல்லாஹ் நமக்கு டூ வீலர் கொடுத்திருக்கான், அப்படித்தான் நினைச்சுக்கணும். சோ ஒரு பெண்மணி இன்டென்ஷன் முதல் விஷயம். இரண்டாவது, நல்ல உணவுகளை சாப்பிடணும், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. நான் அடிக்கடி சொல்றது, 100 முஸ்லிம்கள்ல 36 முஸ்லிம்கள் நோயாளிகள். இன்னைக்கு இந்தியா முழுக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா அதிகமான நோயாளிகள் யாருன்னா முஸ்லிம்கள் தான், அதிகமான நோயாளிகள். அதனால நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, குறிப்பாக குழந்தைகளுக்கு கொடுங்க, பெண்கள் சாப்பிடுங்க. இது கன்சீவ் ஆன பிறகு நான் சொல்றது. இரண்டாவது, நல்ல தொழுங்க, குனிந்து குனிந்து நிமிர்றது, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, தொழுகை, இபாதாத்துகள்ல கவனம் செலுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு உடம்பு தாங்குமோ அந்த அளவுக்கு செய்யுங்க. மூணாவது, நல்ல புத்தகங்கள் படிங்க. ஹதீஸ் புத்தகங்கள், அறிவார்ந்த புத்தகங்கள், நல்ல புத்தகங்கள் படிக்கணும். நல்ல புத்தகங்களை, கிதாபுகள், நிறைய கிதாபுகள் இருக்கு, மாஷா அல்லாஹ், அற்புதமான கிதாபுகள்லாம் இருக்குது, படிங்க. நாலாவது, டெய்லி அரை மணி நேரம் குரான் ஓதணும், அரை மணி நேரம் குரானை கேட்கணும். ஹெட்போன் வச்சு, ஹெட்போனை கழுத்துல மாட்டிட்டு அப்படியே அரை மணி நேரம் குரானை கேட்கணும். இந்த நாளையுமே யார் பின்பற்றாங்கன்னா யூதர்கள் பின்பற்றாங்க. இந்த நாளையுமே யார் பின்பற்றாங்கன்னா சைனீஸ் பின்பற்றாங்க, ஜப்பானீஸ் பின்பற்றாங்க. வளர்ந்த நாடுகள் நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கக்கூடியவங்க, சிந்தனைவாதிகளை உருவாக்கணும். சைனா நம்மளை போலதான் இருந்தாங்க. உலகமே இன்னைக்கு அதிசயத்த புத்தகம் தி ரைஸ் ஆஃப் சைனான்னு ஒரு புத்தகம் இருக்கு. தி ரைஸ் ஆஃப் சைனா. சைனா எப்படி வளர்ந்துச்சு 1990 வரைக்கும், 1990 வரைக்கும், 1990 வரைக்கும் நம்மள மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க வறுமை கோடு, 26% மக்களுக்கு வறுமை கோட்டுகள் இருந்தாங்க. வேலை வாய்ப்புகள் இல்ல, டெக்னாலஜி கிடையாது, ரோடு வசதிகள் கிடையாது, அப்படித்தான் இருந்தாங்க. கடந்த 30-40 வருஷத்துல எவ்வளவு பெரிய வளர்ச்சி பாருங்க. காரணம் என்ன அப்படின்னா பயிற்சி முறைகள், பயிற்சிகள். ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும் மிக முக்கியமான விஷயம். நல்ல ஆழமா யோசிங்க. ஒரு ஸ்கூல்ல அங்க ஒரு 100 பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னு வச்சுங்க, 200 பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா அந்த ஸ்கூல் என்ன செய்யும்னா, அங்க வளர்ச்சியே ஸ்கூல்ல இருந்துதான். இப்ப நம்ம எப்படி மஸ்ஜிதை பேஸ் பண்ணி வளரணும்னு சொல்றோமோ, அங்க சைனாவுடைய வளர்ச்சி, ஜப்பானுடைய வளர்ச்சி மிக முக்கியமான காரணமே பள்ளிக்கூடங்கள் தான். அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஸ்கூல்ல 200 பிள்ளைங்க 300 பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா 300 குழந்தைகள் அவங்கள்ட்ட படிக்கல, 300 ஃபேமிலி அவங்க கூட இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. 300 ஃபேமிலிஸ் அந்த ஸ்கூலோட இணைஞ்சிருக்கிறாங்க. ஒரு வகுப்பாசிரியர் ஒரு கிளாஸுக்கு 30 பேர் இருக்காங்க, 30 பேர் கொடுத்திருக்காங்க, 25 பேர் 30 பேர் கொடுக்குறாங்கன்னா அவங்க எஜுகேஷன் பாலிசிலே இருக்குது. அந்த ஆசிரியர், வகுப்பு ஆசிரியர் டெய்லி ஒரு மாணவருடைய வீட்டுக்கு போகணும். அசருக்கு பிறகு டெய்லி ஸ்கூல் முடிஞ்ச உடனே அந்த ஆசிரியர் அந்த மாணவருடைய வீட்டுக்கு போகணும். டெய்லி ஒரு மாணவர் வீட்டுக்கு. உதாரணத்துக்கு அப்துல் காதர் வீட்டுக்கு அந்த ஆசிரியர் போவார், டீச்சர் போவாங்க. போய் அவர் வர்ற அன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த டீச்சர்ஸினுடைய அந்த குடும்பத்தார்கள் எல்லாருமே அன்னைக்கு வீட்டுல இருக்கணும், யாரும் மிஸ் ஆகக்கூடாது. இவங்க வீட்டுக்கு போறாங்க. எப்படி வளர்ந்துச்சு ஒரு மாடியில பாருங்க, சிஸ்டம் எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. டெய்லி அந்த டீச்சர் வீட்டுக்கு போகணும், ஒரு மாணவர் வீட்டுக்கு. அப்துல் காதர் வீட்டுக்கு போவாங்க. அப்துல் காதர் இருப்பாரு, அப்துல் காதர் அத்தா, அம்மா, தாத்தா, பாட்டி, அண்ணன், தம்பி எல்லாம் அன்னைக்கு வீட்டுல இருக்கணும். அன்னைக்கு டீச்சர் போய் பேசுவார் அப்துல் காதரை பத்தி. அப்துல் காதர் நல்லா படிக்கிறாரு, டெவலப் ஆகிற, கொஞ்சம் கம்சூரா இருக்காரு, கொஞ்சம் இவருக்கு பயிற்சி கொடுக்கணும். உடனே இவர்கிட்ட கேட்பாரு, நீங்க என்ன செய்யறீங்க? நான் இந்த பிசினஸ் பண்றேன், தோல் பிசினஸ் பண்றேன். அப்படியா, வெரி குட். நீங்க என்னமா செய்யறீங்க? நான் சும்மா தான் இருக்கேன் வீட்டுல. உங்க பிரதர் என்ன செய்யறாரு? மூத்த மகன் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. அப்புறம் தாத்தா வீட்டுல சும்மா இருக்காரு, பாட்டி இருக்காங்க. இப்படி எல்லாம் கேட்டுக்குவாங்க. கேட்டுக்கிட்டு 2வது நாள் அப்துல்லா வீட்டுக்கு போவார். 2வது டீச்சர் ½ an hour தான் அப்துல்லா வீட்டுக்கு போவார். அப்துல்லா வீட்டுக்கு போய் அப்துல்லாவுடைய ஃபேமிலி எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. இவர் சொல்லுவார், நான் இந்த தோல்லாம் வாங்கி அதை ஸ்டிச் பண்ணி கொடுக்கிற வேலை பார்க்கிறேன். அப்படியா? அப்துல் காதர் அத்தா இருக்காரு, அவர் தோல் தயாரிக்கிறாரு. நீங்க அப்துல்லா அத்தா, நீங்க ஸ்டிச் பண்றீங்க, 2 பேரும் வாங்கலே கொஞ்சம் பேசுவோம். அப்புறம் 2 பேர்த்து கூப்பிடுவாங்க, 2 பேரும் உட்காருவாங்க. நீங்க என்ன பண்றீங்க? சைனா இப்படித்தான் வளர்ந்துச்சு. ஒரு இன்டகிரேஷன், ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குறது. இது நடக்க முடியாதது, செய்ய முடியாதெல்லாம் கிடையாது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுபுஹுக்கு பிறகு திரும்புவாங்க. ஒவ்வொரு சுபுஹுக்கு பிறகு தொழுகை முடிச்ச உடனே மக்களை பார்ப்பாங்க. மக்களை பார்த்து மக்கள்கிட்ட கேட்பாங்க, யாராவது கனவு கண்டீங்களான்னு கேட்பாங்க. கனவு மனாம் பண்ணீங்களா? சில பேர் சொன்னாங்க, மனாம்ல கனவு பார்த்தோம்.
கனவுக்கு பதில் சொல்லுவாங்க. அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்பாங்க, இந்த சஹாபியை காணோம், எங்க இவர் காணோம், எங்க முஆத் இப்னு ஜபல காணோம் அப்படின்னு கேட்பாங்க. இன்னொரு சஹாபி சொல்லுவாங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஊருக்கு, இந்த வியாபாரத்துக்கு இந்த ஊருக்கு போயிருக்காரு, இத்தனை நாள் கழிச்சு வருவார். இமாம்கள் இதுக்கு விளக்கம் என்ன எழுதுறாங்க, ஒவ்வொரு சஹாபியை பத்தியும் இன்னொரு சஹாபிக்கு தெரியும். இப்ப ஹாஜியாரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? உதாரணம் கேட்கிறேன், ஹாஜியாரை பத்தி உங்களை பத்தி ஹாஜியாருக்கு என்ன தொழில் செய்றீங்க, என்ன பண்றீங்க, என்னைக்காவது எங்க தொழில் எப்படி பண்றீங்க, ஹாஜியார் எப்படி போய்கிட்டு இருக்கு, பேசுறோமா? ரொம்ப ரேர். மஹல்லாக்கள்ல 100 ஃபேமிலி 200 ஃபேமிலி இருக்கும். இவர் என்ன பண்றாருன்னு அவருக்கு தெரியாது, அவர் என்ன பண்றாரு அவருக்கு தெரியாது, அவர் என்ன பண்றாரு உங்களுக்கு தெரியாது. யாரை பத்தியும் தெரியாம தான் இருக்கிறோம் ஒரு மஹல்லாவிலேயே. ஓகே, அப்படி தெரிஞ்சா கூட என்ன செய்யறோம், அதை பெருசா அவங்கள்ட்ட பேசுறது இல்ல. நம்ம என்ன வியாபாரம் செய்யறோம், லைஃப் எப்படி போகுது, என் அமல்கள் எப்படி இருக்கு, பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பகிர்தல் ரொம்ப குறைவு. சும்மா கை கொடுத்துட்டு போயிருவோம். ஆனா சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த யூனிட்டி, அந்த இணைப்பை உருவாக்குனாங்க. இதுதான் அந்த ரைஸ் ஆஃப் சைனா சொல்றாங்க. நாங்க எங்க இருந்து இந்த சிந்தனைகளை எடுத்தோம்னா நபியினுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்தோம்ங்கிறாங்க. அதனாலதான் அவங்க இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்தாங்க. இப்ப இந்த நான் சொன்ன இந்த 4 விஷயங்களையுமே யூதர்களும் பின்பற்றாங்க. நல்ல உணவுகள், மீன் வகைகள் சாப்பிடுவாங்க. ஒரு பெண் கன்சீவ் ஆனா முதல் 6 மாசம் அவங்களுக்கு ஒரு சில டயட் கொடுக்குறாங்க. டயட், என்ன உணவுகள் சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. குப்பை உணவுகள், ஜங்க் ஃபுட், சிக்கன், லொட்டு லொசுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதிகமான மீன்கள், பருப்பு வகைகள் நிறைய சாப்பிட சொல்றாங்க. ஒரு சமூகம் வளர்ச்சி அடையணும், ஒரு சமூகம் மேம்படணும்னா இந்த மனநிலைகள் நமக்கு தேவை. நடைப்பயிற்சி, எக்ஸசைஸ் பண்ண சொல்றாங்க. அவங்களுக்கு கன்சீவ் ஆனவங்களுக்கு தனி ஒரு வகுப்பு நடத்துறாங்க சிறையில். ஹம்லானவங்களுக்குன்னு தனி கிளாஸ் பயிற்சி மையம் இருக்கு. அந்த பயிற்சி மையத்துல போய் அந்த பெண்கள் டெய்லி போயிருவாங்க. 1/2 hour 1 hour 2 hours சொல்லி. 3வது நல்ல புத்தகங்கள், நிறைய மேக்ஸ் போட்டு பார்ப்பாங்க. கன்சீவான ஹம்லான பெண்கள் நிறைய மேக்ஸ், சயின்ஸ், ஃபார்முலாக்கள், பசில்ஸ், பிரச்சனைகளை தீர்வு செய்ய இதெல்லாம் போட்டு பார்ப்பாங்களாம் அவங்க. 4வது அவங்க தௌராவை வந்து யாராவது ஒருத்தவங்களை படிக்க வச்சு அதை மைக்ல வச்சு அப்படியே தௌராவை கேட்பாங்களாம். தௌரா அப்படியே மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்ப நம்முடைய குழந்தைகளை நம்ம எப்படி உருவாக்கணும், நம்முடைய ஹம்லான பெண்களை நம்ம எப்படி வந்து ட்ரீட் பண்றோம்? 4 விஷயங்களை செய்யக்கூடாது. ஒன்று, டிவி நிகழ்ச்சிகள், தொடர் நாடகங்களை பார்க்க கூடாது. டிவி நிகழ்ச்சிகள், தொடர் நாடகங்கள். போன வாரம் அவன் என்ன செஞ்சா, அடுத்த வாரம் இவன் என்ன செஞ்சா. உலகத்து இன்னைக்கு ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், தீர்வுகள், குழப்பங்கள், கொலைகள் எல்லாத்துக்கும் இந்த வெப் சீரிஸ் தான் காரணம். தொடர் நாடகங்கள் இருக்கு. தொடர் நாடகங்கள், அடுத்தவங்க கூட எப்படி கெடுக்கிறது, இவன் எப்படி செய்யறது, இவன் எப்படி, இப்படியே நாடகத்தை பார்த்து மனசுக்குள்ள வந்துடுது. தொடர் நாடகங்கள் பார்க்க கூடாதுங்கிறாங்க. தர்க்கம் செய்யாதீர்கள், கலவல் பலவி சண்டை போடக்கூடாது. குழந்தைகளுடைய மனநிலை பாதிக்கப்படும், மந்தமாக வரும். மந்த நிலையில குழந்தைகள் உருவாகுவாங்க. பெரிய அறிவு, நாலேஜ் இருக்காது. எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. ஒரு தடவை சொன்னா குழந்தைக்கு புரியாது. கல்யாணம் முடிச்சு ஹம்லான நேரத்தில் சண்டை போட்ட கணவன் மனைவியுடைய குழந்தைகள் கொஞ்சம் மந்துன்னு தான் இருப்பாங்க. தரம் கெட்ட உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டு, துரித உணவுகளை சாப்பிடக்கூடாது. தொலைபேசி அதிகம் பயன்படுத்தக்கூடாது. கன்சீவ் ஆன பிறகு போன் பேசிக்கிட்டே இருக்கிறது, அது பெரிய பாதிப்பை சமுதாயத்துக்கு ஏற்படுத்தும். இந்த 4 விஷயங்களை செய்யணும், இந்த 4 விஷயங்களை செய்யக்கூடாது. ஓகே. அடுத்து, குழந்தைகளுடைய வளர்ப்புல ஒரு குழந்தை பிறந்து 6 மாசத்துல இருந்து ஒரு குழந்தையினுடைய 6 வயசுக்குள்ள ஒரு பேரண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, as a பாசிட்டிவ் ரோல் மாடல்ல இருக்கணும். as a பாசிட்டிவ் ரோல் மாடல், ஒரு முன்மாதிரியான லைஃப அந்த குழந்தைகளுக்கு முன்பதாக பெற்றோர்கள், குடும்பத்தார்கள் வாழ்ந்து காட்டணும். they are not listening your words, they are observing you அப்படிங்கிறாங்க ஆய்வு சொல்லுது. 6 வயசு வரையும், 6 மாசத்துல இருந்து 6 வயசுக்குள்ள குழந்தைகள் உங்க வார்த்தைகளை கேட்க மாட்டாங்க, உங்களை தான் பார்ப்பாங்க. நீங்க எப்படி உட்கார்றீங்க, நீங்க எப்படி நடக்கிறீங்க, நீங்க எப்படி பேசுறீங்க, நீங்க எப்படி சண்டை போடுறீங்க, நீங்க கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துறீங்களா, இது எல்லாமே குழந்தைகள் கத்துக்குவாங்க. இந்த 6 மாசத்துல இருந்தே குழந்தைகளுடைய நியூரான்ஸ் சொல்லுவாங்க. குழந்தைகள் நியூரான்ஸ், மனித மூளை வந்து மூளையில இருக்கக்கூடிய பகுதிகளில் நியூரான்ஸ் ஒரு பகுதி இருக்கு. அதான் வந்து மனிதனுடைய சிந்தனைக்கு உண்டான பகுதி. அது வந்து இந்த 5-6 வயதுக்குள்ளதான் 90% அது பிரகாசமா இருக்கும், வேலை செய்யும். அதனாலதான் தமிழ் இலக்கியங்கள் சொல்லும், 5இல் வளையாதது 50இல் வளையாது. 5 வயசுல நீங்க ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டா அவங்க லைஃப் லாங் வெற்றியாளர்களா, சக்சஸ் ரேஷியோ இருக்கும். நீங்க 5 வயசுக்குள்ள 6 வயசுக்குள்ள ஒன்ன கற்றுக் கொடுக்கல அப்படின்னு சொன்னா
நிச்சயமாக அந்த குழந்தைகள் சிறந்த குழந்தைகளாக வர முடியாது. அது என்ன பழக்கம் பழகுனுச்சோ அதுதான் மௌத்து வரை. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைன்னு சொல்லுவாங்க தமிழ் இலக்கியத்துல. தொட்டில் பழக்கம் கபிரிஸ்தான் வரை அதான் வரும். தொட்டில என்ன கத்துக்கிட்டாங்களோ ஃபில் மஹ்தில லஹதுன்னு சொல்லுவாங்க அரபில. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை, கபிரிஸ்தான் வரை அதுதான் வரும். அதனால அந்த 6 மாசத்துல இருந்து அந்த 6 வயசுக்குள்ள குழந்தைகள்கிட்ட ஒரு பெற்றோர்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் ரோல் மாடல், பாசிட்டிவ் ரோல் மாடல், முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து, அம்மா எப்படி புர்கா போடுறாங்க, அம்மா எப்படி நிக்கா போடுறாங்க, அத்தா எப்படி தொப்பி வைக்கிறாங்க, அத்தா எப்படி தாடி வச்சிருக்காங்க, தாதா எப்படி மஸ்ஜிதுக்கு போறாங்க, தாதி எப்படி ஏழைகளுக்கு உதவி செய்யறாங்க, இப்படிங்கிற ஒரு பார்வையை அந்த குழந்தைகளுக்கு அப்பப்ப காட்டணும். அப்பப்ப அந்த ஒரு நெருக்கத்தை உண்டாக்கணும். அப்ப அடிப்படையில் ஒரு 10 விஷயங்கள் செய்யணும்னு சொல்றாங்க ஆய்வுகள். ஒன்று, நல்ல பெயரை வைக்கணும் குழந்தைகளுக்கு. குழந்தைகளுக்கு நல்ல பெயர். இன்னைக்கு எல்லாமே கேட்கறது எல்லாருமே ஆஜா அப்படி கஸ்புஸ் குசுன்னா பேர் வைக்க சொல்றான். பேர் கேட்கும் போது எப்படி சொன்னா, யாரும் வைக்காத பேரா இருக்கணும், முடியணும். அது அப்பதான் அது நல்லா இருக்குமா. அப்படித்தான் எல்லாருமே ஆம்பளையும் அதான் விரும்ப. நம்மள்ட்ட போன் பண்ணி மௌலானா நீங்க தான் என் பிள்ளைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு 4-5 பேரை எழுதி அனுப்புறது, அவங்களே அனுப்புறது. அந்த பேரை நான் அதுல ஒரு நல்ல பேரை தேர்ந்தெடுத்து அனுப்புனா அந்த பேரை வைக்க மாட்டாங்க, வேற ஒரு பேர் தான் வைப்பாங்க. வச்சுட்டு மௌலானா நீங்க அனுப்புனது நல்லா இருந்துச்சு, அதை விட இது நல்லா இருக்கா அப்படின்னா வேற பேர். அப்ப எப்பயுமே அந்த பேர் அது வாயிலையும் நுழைய மாட்டேங்குது. அது ஒரு வித்தியாசமாக வைக்கிறாங்க இன்றைய காலத்துல, ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஒரு வித்தியாசமா ஆயிஷா அப்படின்னு வைக்கிறது இல்ல, ஆயிஷ் இதுதான் பேரு. ஆயிஷ், ஆயிஷ், ஆயிஷ் ஆலி அதுக்கு பேர், அவங்க பேர் இப்பெல்லாம் பேர் வைப்பாங்க. ஆயிஷான்னு வச்சா அவங்களுக்கு பழைய காலத்து பேரா, அது ஆயிஷ்னு வச்சா புது பெயர். சரி, நல்லது. நல்ல பெயரை வைக்க முயற்சிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு முன்னோர்கள் பெயரை வைங்க. அதெல்லாம் இப்ப குறைஞ்சு போச்சு இல்ல, ஆனா வைக்கணும். நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நம்ம இஸ்லாத்துக்கு இன்னைக்கு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களாக நம்ம இருக்கிறோம்னா அதுக்கு நம்ம முன்னோர்கள் தான் காரணம். அந்த முன்னோர்கள் நம்ம நினைவு கூறணும், முன்னோர்களை பத்தி நம்ம யோசிக்கணும். ஓகே, இப்ப சாலிஹா பீவின்னு தாதிமா இருக்குன்னு வச்சுங்க. சாலிஹா பீவின்னு என் பிள்ளைக்கு பிடிக்கலன்னா சாலிஹான்னு வைக்கலாம், நல்லா இருக்கு பேர், சாலிஹா வைக்கலாம். பீவிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனா தெரியுது இந்த காலத்துக்கு, அப்ப சாலிஹான்னு வைக்கலாம். அப்ப நம்முடைய முன்னோர்களுடைய பெயர்கள் நம்முடைய பேர்களோடு இணைக்கப்படணும். ஏன்னா மறுமையில கபிரிஸ்தான்ல இருந்து நம்மளை எழுப்பும் போது அல்லாஹ் அப்படித்தான் எழுப்புவான். ஃபுலானு புன் ஃபுலானு புன் ஃபுலானு தான் நம்மளை கூப்பிடுவான். இன்னாருடைய 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 மகன் எஞ்சுவாங்கன்னு தான் கூப்பிடுவான். அப்ப நம்ம தாத்தா பேர்லாம் வரும், அல்லாஹ் பெற்ற முகமது ராவுத்தர் எல்லா பேரும் வரும், எல்லா பேரும் வச்சுதான் கூப்பிடுவான். அப்படித்தான் அல்லாஹ் கூப்பிடுவான். அப்ப நம்முடைய முன்னோர்கள் என்ன பெயர் வச்சிருக்காங்களோ அதை நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு பகுதியாக வைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இப்ப நல்ல பெயர் வைக்கணும், அர்த்தங்கள் தெரிஞ்சு வைங்க. பார்சி பெயர்கள் தான் நிறைய பேர் வைக்கிறாங்க. பார்சி, அது அரபியானு தெரியல, உருதானு தெரியல, அது என்ன மொழி தெரியல, ஆனா அதான் ஒரு பேர் வைக்கணுங்கிறான். அந்த பேரை கேட்டா அர்த்தமே இல்லை அரபியில, அர்த்தம் அரபியில் நம்மள சொல்றது. அஜித்துக்கு அரபி சரியா தெரியலன்னு போயிடுறான். அஜித்துக்கு அது ஏதோ ஆப்கானிஸ்தான் பேரு, அது ஆப்கானிஸ்தான்ல பார்சி மொழியில உள்ள பாரசீக மொழி நேம் அது. ஓகே, குலிஸ்தான் போஸ்தான் மாதிரி அது. ஓகே, குலிஸ்தான் போஸ்தான்ங்கிறது பாரசீக மொழி. அந்த மொழியில உள்ள பேரை இதை நமக்கு வைக்க சொல்றான். அதுல அர்த்தம் கேட்கிறாங்க நமக்கு. நான் சொன்ன இந்த அர்த்தத்துக்கு பேரு அர்த்தம் நானும் தேடி பாக்குறது, அர்த்தமே வராது அரபியில. அப்ப டக்குன்னு சொல்லிடுவாங்க அஜித்துக்கு அரபி சரியா தெரியல, இந்த பேர் நல்ல பேர் மோனா, இதே நாங்க வச்சுக்கிட்டோம், நல்லபடியா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிடுறது. நம்ம என்ன செய்ய முடியும், வச்சுக்கணும்னு சொல்லிடுறது. தயவு செய்து நல்ல பெயரை வைக்க முயற்சி பண்ணுங்க. 2வது, அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துங்க. அல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அப்படின்னு என்ன செய்யணும், குழந்தைகளுக்கு கேட்கணும். சின்ன சின்ன குழந்தைய 1 வயசு 1.25 வயசா இருக்கும் போதே அல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் போல் அல்லாஹ் போல் சொல்லி என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் சொல்ல வைக்கணும். ஓகே, அல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சொல்ல அது ஒரு ஈர்ப்பு ஏற்படும். 2வது 3வது, நமது நபியை நேசிக்க பழக்கணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தெரியுமா, நமக்காக வாழ்ந்து நமக்காக தியாகம் செய்து மறுமையில நமக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கதான் நமக்கு ரோல் மாடல், அவங்கதான் நமக்கு முன்மாதிரி. அவங்க எப்படி உட்காருவாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி சிரிப்பாங்க, எப்படி தண்ணி குடிப்பாங்க, எப்படி சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது சுப்ரா விரிச்சு சாப்பிடும் போது பிள்ளைங்கள்ட்ட சொல்லணும். என் குழந்தைகள்ட்ட நான் சொல்லுவேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சுப்ரா விரிச்சு சாப்பிட்டாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த காலத்து மக்கள் எல்லாம் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்தவங்க. ஐயாமுல் ஜாஹிலியா, யூரோப்பிய நாடுகளை பத்தி பெருசா பேசுறோம். ஆய்வாளர் ஜார்ஜ் பெசாங் சொல்றாரு, ஆய்வாளர்,
அரபு நாடுகள் மட்டும் ஒருவேளை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இந்த உலகத்துக்கு வராம இருந்திருந்து அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இந்த உலகத்துல சொல்லப்படாம இருந்திருந்தா இந்த உலகம் இன்றளவும் இருண்ட கண்டமாக இருக்கும் சொல்றாரு. ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஹின்சீரை போல வாழ்வாங்கன்னு சொல்றாங்க. ஆய்வுகள் சொல்லுது. ஒரே வீட்டுக்குள்ள 15 பேர் இருப்பாங்களாம். தனி பாத்ரூம் இருக்காது, தனி பீஷாப் ஹானா எதுவுமே இருக்காது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உணவை எப்படி சாப்பிடணும், துண்டை விரிச்சு அதுலதான் உணவு சாப்பிடணும். அந்த உணவு கீழே விழுந்தா என்ன செய்யணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல இதை யாராவது பேசியிருக்க முடியுமா? யாராவது சொல்லியிருக்க முடியுமா? சொல்லியிருக்கவே முடியாது. அப்படி ஒரு சிந்தனையே கிடையாது. இங்கிலாந்துல ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் இருப்பார். அவர் பேர் என்ன? இங்கிலாந்துல பெரிய ரைட்டர் ஒருத்தர், டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது அவருக்கு. அல்லாஹும்ம ஸல்லி வந்த பிறகு சொல்றேன். அப்ப நபியை நம்ம நேசிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ம குழந்தைகளுக்கு நேசிக்க பழக்கணும். தண்ணி குடிக்கும் போது குழந்தைகள்கிட்ட தண்ணி குடிப்பதின் சுன்னத்துக்கள், தண்ணி எப்படி குடிக்கணும்னு சொல்றோம். அப்படி சொல்லும் போது குழந்தைகள்கிட்ட நம்ம சொல்லணும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி இப்படி குடிச்சாங்க, அதனால நம்ம அப்படி குடிக்கிறோம். ஒரு தடவை எங்க உஸ்தாத் பாடம் நடத்துறாங்க. எங்க உஸ்தாத் பாடம் நடத்தும் போது திடீர்னு சிரிச்சாங்க. ஒரு ஹதீஸ வாசிச்சுட்டு சிரிச்சாங்க. அப்ப நான் கேட்டேன், உஸ்தாத் சிரிக்கிறீங்களா திடீர்னு? இல்ல, இந்த ஹதீஸ சொல்லவும் சொல்லலாம் சிரிச்சாங்க. இந்த ஹதீஸ் சொல்லும் போது ஸல்லல்லாஹு சிரிச்சாங்க, அதனால நான் சிரிக்கிறேன், நீங்களும் சிரிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கறத நம்ம குழந்தைகளுக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த முஹப்பத்தை மெதுவா சொல்லிக் கொடுக்கணும். ரொம்ப கடினம் இல்லாம. யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, பஷிரு வலா துனஃபிரு. எப்பயுமே மார்க்கம் என்பது இலகுவானது, அது கடினமானதல்ல. யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, மக்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. மார்க்கம்ங்கிறது இலகுவானது, இலேசானது, நாகரிகமானது, அப்டேட் ஆனது அப்படிங்கறத இளைஞர்களுக்கு சொல்லணும். அப்படியே கடினமா காட்டக்கூடாது. கடினமா இஸ்லாம் கடினத்தை விரும்புறதே இல்லை. அத்தீன் யுஸ்ருன், அத்தீன் யுஸ்ருன். தீன் என்பது இலகுவானது, லேசானது. அதனால பஷிரு வலா துனஃபிரு, எல்லாத்தையும் பேசும்போது சுப செய்திகள் சொல்லணும். எல்லாரும் தொழுகைக்கு வாங்கலே, வந்தா நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். சொர்க்கம் கிடைக்கும் சொல்லணும். தொழுகைக்கு வரலையா, நரகத்துக்கு போயிடுவீ எல்லாம் அப்படின்னு சொல்றதை விட தொழுகைக்கு வாங்க, சொர்க்கத்துக்கு போலாம் நம்ம எல்லாரும் சொல்றது. பஷிரு வலா துனஃபிரு. எல்லா நிலையிலையுமே நெகட்டிவ் வெளிப்படுத்துறது முன்னாடி பாசிட்டிவ் சொல்றது. பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லிதான் ஆகணும். சில ப்ராப்ளத்தை சொல்லணும். ஆனா அதிகம் குர்ஆன்ல அதிகமாக சுப செய்தி இருக்குதா அப்படின்னா சுப செய்தி அதிகமாக இருக்கு. குர்ஆன்ல அதிகமா குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான்? சுப செய்தி தான் சொல்றான். அதனால நபியை நேசிக்க நம்ம குழந்தைகளுக்கு பழக்கணும். நாலாவது, நலவுகளை சொல்வதை விட செய்து காண்பிக்கணும். நலவுகளை சொல்றதை விட செஞ்சு காட்டணும். உதாரணத்துக்கு அந்த எஜுகேஷன் பாலிசியில நான் ஏன் அந்த நாட்டை உதாரணம் சொல்றேன், ஏன் ஜப்பான சைனா உதாரணம் சொல்றேன்னா, அவங்க மார்க்கம் இல்லை, ஆனா மார்க்கத்தை பின்பற்றாங்க. அவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளல, ஆனா எல்லா நபியினுடைய வாழ்க்கையும் பின்பற்றுறாங்க. அவங்க பாருங்க, அவங்க வீட்டுல குழந்தைகள்கிட்ட, நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், குழந்தைகள் 3 வயசு 4 வயசு குழந்தைகள்கிட்ட தான் டஸ்ட்பினை கையில கொடுக்குறாங்க. டஸ்ட்பின் அவங்க 8 வயசு வரையும் வீட்டு வேலையை குழந்தைகள் தான் செய்யணும். குழந்தை தான் செய்யணும். ஜப்பான்ல சைனால சொல்றேன். இந்தியாவில அந்த முறை இருந்துச்சு, இப்ப இல்ல, கொஞ்சமா குறைஞ்சு போச்சு. அப்ப செய்யறது இல்ல. டஸ்ட்பினை குழந்தைங்க தான் வெளியே கொண்டு போய் வைக்கணும். ஒரு 3-4 வயசு குழந்தைகிட்ட ஒரு டஸ்ட்பின் கொடுக்குறான், குப்பை தொட்டி, பாஸ்கெட்ல குப்பையெல்லாம் போட்டு டஸ்ட்பினை கொடுத்து வெளியே. டஸ்ட்பினுக்கு உருதுல என்ன கச்சரா டப்பாவா? கச்சரா டப்பாவை கையில கொடுத்து என்ன செய்யுங்க, நீ போய் 3 வயசு குழந்தைகிட்ட வெளியே நிக்க வச்சிருவாங்க. ஒரு கையில கச்சரா டப்பா, இன்னொரு கையில ஒரு பிஸ்கட், ஒரு தண்ணி பாட்டில். ஒரு கையில பிஸ்கட் தண்ணி பாட்டில், இன்னொரு கையில கச்சரா டப்பா கையில கொடுத்துடலாம். இந்த குழந்தை வெளியே போய் நிக்குது. கரெக்டா 6 மணி 6:30க்கெல்லாம் அங்க இருந்து அந்த கார்பேஜ் வண்டி வருது, குப்பை வண்டி இருக்குல்ல, குப்பை வண்டி வருது, டெய்லி வர்றான். குப்பை வண்டி வந்தோடனே, அந்த குப்பை வண்டி பக்கத்துல வந்தோடனே இந்த குழந்தை கூப்பிடுது, அவங்கள கூப்பிட்டு இந்த கார்பேஜ இந்த கச்சரா டப்பாவை கையில கொடுக்குது. கொடுத்த உடனே அவன் என்ன செய்யறான், அந்த கார்பேஜ் உள்ள ஆளு அந்த புள்ளையை தூக்கிட்டு போய் அந்த குப்பையை கொட்ட வைக்கிறான். அந்த புள்ளையை கொட்டுது, உள்ள கொட்டிட்டு கீழே இறக்கி உடனே புள்ளை தண்ணி பாட்டிலையும் பிஸ்கட்டையும் அவனுக்கு ஹதியாவா கொடுக்குது, வச்சுக்குங்க கொடுக்குது. உடனே அவன் என்ன செய்யறான், தேங்க்ஸ் சொல்லிட்டு வண்டியில போறான். வீட்டுக்குள்ள வந்தோடனே பேரண்ட் கேட்கறாங்க, வாட் டு யூ வாண்ட் டு பிகம், நீ லைஃப்ல என்னவாக போற அப்படின்னு கேட்கறாங்க. அந்த புள்ள சொல்லுது, ஐ வாண்ட் டு பிகம் கார்பேஜ். இருந்தது,
நான் குப்பை வண்டி ஓட்டலான் இருக்கேன்னு சொல்லுது. நான் குப்பை வண்டி ஓட்டலான் இருக்கேன் சொன்ன உடனே எல்லா ஃபேமிலியும் கிளாப் பண்றாங்க. வெரி குட், வெரி குட், குட் குட் பாய் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எல்லாரும் கார்பேஜ் வண்டி ஓட்டுறது, குப்பை அள்ளுறது கேவலமா நினைக்கிறோம், அப்படித்தானே? குப்பை போடுறது கேவலமா, குப்பை அள்ளுறது கேவலமா? குப்பை போடுறது கேவலமா, குப்பை அள்ளுறது கேவலமா? அள்ளுறதுதான் கேவலமா? யாரு போடுறாங்களோ அவங்க தானே கேவலம். போடுறவங்க எல்லாம் நல்லவங்க, அள்ளுறவங்க எல்லாம் கெட்டவங்க. அப்ப அந்த ஃபேமிலி என்ன சொல்லுது அவங்கள்ட்ட? கார்பேஜர், அதுவும் தவறான ஒரு விஷயம் அல்ல. குப்பை எடுத்துட்டு போறது, மக்களுக்கு கிளீன் பண்ணி கொடுக்க, சுத்தம் செய்யறது தவறான ஒண்ணு அல்லன்னு கத்து கொடுக்குறாங்க ஆரம்பத்துல இருந்து. இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய பிசினஸ் என்ன தெரியுமா? கார்பேஜ் பிசினஸ் தான். நமக்கு தெரியாது. உலகத்திலேயே உச்சகட்டமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு பிசினஸ் என்ன? கார்பேஜ் தான். குப்பை அல்ல வண்டி தான், கழிவுகள் வண்டி தான். சரி, ஓகே. அப்ப நலவுகளை சொல்வதை விட செய்து காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லப்படும். ஓகே, மற்ற அடுத்த நாட்கள் புத்தகம் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா ذنوبنا وقنا عذاب النار. اللهم إنا نسألك علما نافعا وعملا كاملا وقلبا منورا وتوفيقا إحسانا وتوبة نصوحا وصبرا جميلا وأجرا عظيما ولسانا ذاكرا وبدنا صابرا وتحت لواء نبيك وحبيبك وصفيك ومحمد صلى الله عليه وسلم يوم القيامة العائدين. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்கள் பெற்றோர்கள், யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய குழந்தைகள், யா அல்லாஹ், எங்களுடைய சகோதர சகோதரிகள், எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய நண்பர்கள், யா அல்லாஹ், யாரெல்லாம் பாவங்கள் செய்தார்களோ அவங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எல்லா நிலையிலும் இந்த மார்க்கத்துக்கு பாதுகாப்பு அளிப்பாயாக. யா அல்லாஹ், மஸ்ஜிதுகளுக்கு பாதுகாப்பு அளிப்பாயாக. யா அல்லாஹ், மதரசாக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பாயாக. இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களை கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களின் காரணமாக யா அல்லாஹ் எங்களுடைய அமல்களை தூக்கி எறிந்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய அமல்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ரோசாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சலாத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குர்ஆனுடைய ஓதுதலை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தான தர்மங்களை, ஜகாத்துகளை, சதகாக்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய மக்களாக எங்களையும் எங்களுடைய வருங்கால சந்ததிகளையும் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எல்லா நிலையிலும் யா அல்லாஹ் எங்களை கண்ணியமாக இந்த உலகத்தில், இந்த இந்தியாவில் நடத்துவாயாக. யா அல்லாஹ், எந்த நிலையிலும் எங்களை கைவிட்ட மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கின்றாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ வாக்குறுதியை மீறாதவனாக இருக்கின்றாய் யா அல்லாஹ். இந்த சமுதாயத்தை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எல்லா நிலையிலும் வலுவான, வளமான, பலமான சமூகமாக இந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய வாலிபர்களுக்கு யா அல்லாஹ் நல்ல சிந்தனைகளை, நல்ல ஆற்றலை, நல்ல அறிவை, நல்ல கல்வியை கொடுப்பாயாக. யாரெல்லாம் யா அல்லாஹ் இந்த கல்வி நிறுவனங்களில் பரீட்சை எழுதுகிறார்களோ, எக்ஸாம் எழுதுகிறார்களோ, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல மார்க்கை, நல்ல மனன சக்தியை, சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய வருங்கால சந்ததிகளாக உருவாக்கி கொடுப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி ஹல்கிஹி வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.